Dear students, today we have discussed the topic relations and functions. Exercise 1.1 la fourth sum பார்க்க போறோம். Fourth sum, if a equal to 5, 6 and b equal to 4, 5, 6 and c equal to 5, 6, 7, show that a cross a equal b cross b intersection c cross c. Question என்னன்னு பாருங்க. a cross a நமக்கு வந்து show that கொடுத்துருக்காங்க. show thatனா LHS எடுத்துட்டு RHS என்னன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, எல்ஹெச்எஸோட வேல்யூ என்ன கிடைக்குதோ அதே தான் ஆர்ஹெச்எஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஐ எம் கோ டு ஸ்டார்ட் எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ. இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கு? ஏ. ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா? 5, 6 கிராஸ் அகைன் ஏவோட வேல்யூ ரைட் பண்ணுங்க 5, 6. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் 5ங்கிற எலிமெண்ட் எடுத்து அகைன் நெக்ஸ்ட் டேர்மில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் பேர் பண்ணணும். 5, 5, 6. நெக்ஸ்ட்டு 6ங்கிற எலிமெண்ட் எடுத்து பேர் பண்ணணும். 6, 5, 6, 6. ஓகேங்களா, பேர் பண்ணியாச்சு. ஏ கிராஸ் ஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தட் இஸ் எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட்டு RHS என்னன்னு பார்க்க போகிறோம். RHS. நெக்ஸ்ட் we go to find B cross B. இப்போ பியோட வேல்யூ பாருங்கள் 4, 5, 6. நெக்ஸ்ட் அதே பியோட வேல்யூ 4, 5, 6. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும்னா பேர் பண்ணணும். பேர் பண்ணலாமா? 4ங்கிற எலிமெண்ட் எடுத்து அனதர் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் பேர் பண்ணணும். 4, 4, 4, 5, 4, 6. நெக்ஸ்ட் 5ங்கிற எலிமெண்ட் எடுத்து பேர் பண்ணணும். 5, 4, 5, 5, 5, 6. நெக்ஸ்ட்டு 6ங்கிற எலிமெண்ட் இருக்கு. எலிமெண்ட் எடுத்து எல்லாத்தையும் பேர் பண்ணலாம். 6, 4, 6, 5, 6, 6. ஓகேங்களா, நம்ம எழுதிருக்கிற பேர்ஸ்லாம் கரெக்டானு செக் பண்ணோம்னா பிங்கிற எலிமெண்ட்டை எத்தனை எலிமெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 cross 3 9. இப்போ 9 செட் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. வெல் ஃபைன். நெக்ஸ்ட்டு சி கிராஸ் சி ஃபைன் பண்ணணும். சி கிராஸ் சி. இப்போ ஆர்ஹெச்எஸில் 2 டேர்ம் இருக்குது. ஸோ 2 டேர்ம்ஸும் நம்ம ஃபைன் பண்ணணும். இங்கே எல்ஹெச்எஸில் ஒரு ஏ கிராஸ் ஏ மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு டேர்ம் ஃபைன் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுருவோம். இதுதான் எல்ஹெச்எஸோட வேல்யூ. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சி கிராஸ் சி. சியோட வேல்யூ 5, 6, 7. கிராஸ் அகைன் சியோட வேல்யூ 5, 6, 7. சிஎஸ்சியால் என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, 5, 5. ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து பண்ணால் 5, 5, 5, 6. நெக்ஸ்ட்டு 5, 7. நெக்ஸ்ட்டு 6ங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். 6 வச்சு பேர் பண்ணால் 6, 5, 6, 6, 6, 7. நெக்ஸ்ட்டு 7ங்கிற எலிமெண்ட் எடுத்து பேர் பண்ண போகிறோம். 7, 5, 7, 5, 7, 6, 7, 7. 7, 6. நெக்ஸ்ட்டு 7, 7. ஓகேங்களா, ப்ராடக்ட் ஆஃப் இந்த செட்டை வந்து ஃபுல் செட்டாக தான் நம்ம ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ சி கிராஸ் சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். பி கிராஸ் பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தேர்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் உள்ள இருக்கிற இன்டர்செக்ஷன் வேல்யூஸ், இன்டர்செக்ஷன் பேர்ஸில் எதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்க வருது ஏ கிராஸ் ஏக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற கொஷின்ஸு ஆன்சர் கரெக்டு. ஓகே, என்ன பண்ணும்? RHS B cross B intersection C cross C equal to B cross Bக்கும் C cross Cக்கும் காமனாக இருக்கிற டேர்ம்ஸ்லாம் பாருங்கள். காமனாக எது இருக்குன்னு பாருங்கள். இதுதான் B cross B, C cross C. 4, 5. இங்கே 5, 5 இருக்குது ஃபஸ்ட்லேயே. இப்போ 5, 5 இங்கேயும் இருக்குது. 5, 5 B cross B டேர்ம்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு 5, 6
இங்கே இருக்குது, இதுலேயும் இருக்குது. 5,7 5,7 இருக்குங்களா? நோ, அது இல்லை. 6,5 6,5 இருக்குது. 6,5 இருக்குது. 6,6 6,6 இருக்குது. இப்போ 6,7 இருக்குங்களா? இல்லை. 7,5 இல்லை. அப்போ காமன் டேர்ம்ஸ் எதுன்னு பாருங்கள். 5,5 5,6 5,5 5,6 6,5 6,6. ஓகே, இதுதான் காமன் டேர்ம்ஸ். இப்போ LHS ஈக்குவல் டு RHS ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். B cross B இன்டர்செக்ஷன் C cross C. எங்கே இருக்குது LHS? பாருங்கள். 5,5 5,6 5,5 5,6 6,5 6,5. இப்போ ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore LHS ஈக்குவல் RHS. சரிங்களா? கண்டிஷன் எடுத்து எழுதிக்கலாம். LHSோட வேல்யூ A cross A ஈக்குவல் B cross B இன்டர்செக்ஷன் C cross C. ஓகே, LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டுமே ப்ரூவ் பண்ணிட்டோம். LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ABCங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 3 செட்ஸை வச்சு நம்ம A cross A என்னன்னு பார்த்தோம், B cross B என்னன்னு பார்த்தோம், C cross C என்னன்னு பார்த்தோம். இந்த A cross Aங்கிற செட்டு B cross B அண்ட் C cross Cக்கு இன்டர்செக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? B cross B C cross C இன்டர்செக்ஷன் வந்து A cross Aக்கு ஈக்குவலாக இருக்குது. லெட்ஸ் ப்ரூவ். ஓகே, கொடுத்துருக்குற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். LHS ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.